நாய்களுக்கான ஃபீடிங் பாயிண்ட் அப்படின்னா என்ன? ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைங்க. இந்த தெருவோரமா, ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு இடத்துல ஒரு கடப்பாக்கல்ல போட்டு, அது மேல இந்த மாரி ஒரு மிச்சம் வீட்ல இருக்கிற ஒரு தட்ட கொண்டாந்து வச்சுட்டு, அந்த தெருவுல இருக்கிறவங்கலாம் மிச்ச மீதிய கொண்டு வந்து அந்த தட்டுல கொட்டுனா, அந்த தெருவுல இருக்கிற நாய்கள் வந்து அங்க சாப்பிட்டு போயிடும். ஓரமா இந்த மாரி கொஞ்சம் தண்ணி வச்சுட்டா, அந்த நாய்கள் வந்து அங்க தண்ணி குடிச்சிரும். இப்போ இந்த மாரி செஞ்சுட்டா அதுலயும் மீதி அந்த நாய்கள் சாப்பிடாம மீதி ஆவறத, அடுத்த நாள் வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து எடுத்து கொட்டிட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து ஒரு நாளும் இந்த நாய்களுக்கு சாப்பாடு போடுறதோ, அத சுத்தம் பண்ணும்போது மனசு அவங்க கோணுனதோ, முகம் சுளிச்சதோ கிடையாது. ஆ இப்ப இது இந்த மாரி நம்ம செய்யறதுனால என்ன ஆவும் அப்டின்னா, இந்த தெருவ இந்த நாய்கள் பார்த்துக்கும். இந்த நாய்கள இந்த தெருவுக்காரன் பார்த்துக்குவாங்க. இவ்ளோதான் சிம்பிளான ஒரு விஷயம். ஆ இதுக்கு வந்து 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் இடத்துல ஒரு நாய் ஃபீடிங் பாயிண்ட் வைக்கிறோம்னு சொல்லி வச்சுட்டு, இந்த நாய்கள் என்ன பஸ் ஏறி போயா சாப்பிடும்? 4 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர். எல்லை வகுத்து இருக்கிறவங்க அவன் தெருவ தாண்டியா நீங்க போய் சாப்பிட முடியாது. அந்த தெருவுக்குள்ள சிம்பிளா இந்த மாரி அந்த தெருவுக்காரங்க செஞ்சிருக்க மாரி ஒரு வேள அரசாங்கம் தெருவுக்கு ஒரு இடத்துல ஒரு கடப்பாக்கல்ல போட்டு விட்டா, அங்க மிச்ச மீதிய போட்டு அந்த நாய்கள் வாழ்ந்துடும். இருக்கிற கொஞ்ச நாள்ல அவங்க வாழ்ந்துட்டு நல்லபடியா இருப்பாங்க. நீங்களும் உங்களோட மிச்ச மீதிய இந்த மாரி ஒரு கடப்பாக்கல்ல போட்டு, அதில கொஞ்சம் ஏதோ வச்சு மிச்ச மீதிய போடுங்க. உங்க தெருவ அது பாதுகாத்துக்கும். அது கொஞ்சம் ஒதுங்க இடம் குடுங்க. கொஞ்சம் தண்ணி குடுங்க. நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.